குமார் நாவல் நிலவை களவு செய் அத்தியாயம் 1. அந்த ஜம்போ ஜெட் விமானம் பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் ரன்வேயில் தன் சக்கரங்களை பதித்தபொழுது முட்டை வடிவ கண்ணாடி வழியே சிவப்பு சூரியன் பிளம்ஸ் பழமாய் தெரிந்தது. ஜெயவர்தன் தனக்கு அருகில் உட்கார்ந்திருந்த மங்களேஷை கேட்டான். இது காலையா மாலையா? ஒன்றும் பிடிப்பிடலை. விமானம் எக்கச்சக்க லேட்டு. நீயும் தூங்கிக்கிட்டே? நானும் தூங்கிட்டேன். ஸ்பீக்கரில் ஹேர் ஹோஸ்டஸ் கான்வென்ட் ஆங்கிலம் பேசினாள். இப்பொழுது நாம் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். நேரம் காலை 6:10. வெளியே சீதோஷ்ண நிலை 5 டிகிரி செல்சியஸ். விமானம் ராட்சச பறவையாய் திரும்பியது. ஒவ்வொரு இரைச்சலையும் குறைத்து கொண்டு மௌனம் அனுஷ்டித்தது. ஜெயவர்தனனும் மங்களேஷும் எழுந்தார்கள். சிறிய சூட்கேஸ்களோடு விமான வாசலை நெருங்கி பொம்மை மாதிரி நின்றிருந்த ஹேரோஸ்டஸின் புன்சிரிப்பை இலவசமாய் பெற்றுக்கொண்டு படிகளில் ஏறினார்கள். குளிர் முரட்டுத்தனமாய் முகத்தில் மோதியது. புதிய தேசம், பழக்கப்படாத அந்நிய குளிரை தாஜா செய்து கொண்டே டெர்மினலை நோக்கி நடந்த ஜெயவர்தன், மங்களேஷ் இருவரும் இளைஞர்கள். வயது அநேகமாய் 30க்குள். 20 மணி நேரத்திற்கு முன்பு மெட்ராஸில் சவரம் செய்த சதுர முகங்கள். இருவரும் ஜீன்ஸ் அணிந்திருந்தார்கள். மங்களேஷ் ஐ எம் ஹோம்லெஸ் என்கிற வாசத்தோடே கூடிய முரட்டு பனியனிலும் ஜெயவர்தனன் கட்டம் போட்ட ஷர்ட்டிலும் தெரிந்தார்கள். 2 பேரும் மெட்ராஸிலிருந்து ஜெர்மனியில் இருக்கும் பிராங்க்ஃபர்ட் வந்திருந்தார்கள். விமான நிலையத்தின் மைதானம் போன்ற லான்ச் ஹாலுக்குள் நுழைந்தார்கள். 4-5 எக்ஸ்கலேட்டர்கள் நகர்வதே தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்க ஒன்றில் தொட்டிக் கொண்டார்கள். விமான நிலையம் அதிக பரபரப்பாய் இருந்தது. லான்ச்சின் மேற்கூரையில் ஒளிந்திருந்த ஸ்பீக்கர்கள் ஜெர்மன் பேசியது. சுவர்களில் கலராய் நூற்றுக்கணக்கில் விளம்பர டெலிவிஷன்கள், கண்ணாடி ஷோஸ் கேஸுகளில் மது வகைகளை நிறமாய் நிரப்பிக்கொண்ட பாடல்கள், உயரமாய் ஒடிசலாய் உருவிவிட்ட உடம்புகளோடு ஜெர்மானிய பெண்கள், செம்பழுப்பு முடிக்கற்கைகள் அசைய எல்லா திசைகளிலும் தெரிந்தார்கள். ஒவ்வொருத்தையும் எப்படி இருக்காளுக? மங்களேஷ் சொல்ல ஜெயவர்தன் கண்ணடித்தான். சொல்லு விடாத, நாம் எதுக்காக வந்திருக்கோங்கிறதை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோ. கட்டுப்படுத்திக்க முடியலையே. அந்த ரெட் ஸ்கர்ட் காரியை பாரு. முட்டிக்கு மேலே தொடை, ரெண்டும் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸு. அம்மாடி, அது சலவை கல்லா இல்லை தொடையா? மங்களேஷ் வேண்டாம். எக்ஸ்கலேட்டர் அவர்களை கீழ் ஹாலுக்கு கொண்டு வந்து சேர்க்க இருவரின் சூட்கேஸ்களும் அடையாள அட்டையோடு காத்திருந்தன. கஸ்டம்ஸிலிருந்து பெண்கள் பூசிய லிப்ஸ்டிக் அழிந்து விடாமல் முகம் பார்த்து மொழி பேசினார்கள். இவர்களை பார்த்ததும் கேட்டார்கள், இந்தியா? எஸ். பாஸ்போர்ட்டையும் விசா காகிதங்களையும் சரிபார்த்து முத்திரை குத்தினாள். மங்களேஷ் தன் இடது கையின் ஆட்காட்டி விரலால் ஜெயவர்தனனின் இடுப்பை குத்திவிட்டு சொன்னான், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி இருக்கா. வேண்டாம், சப்பு கொட்டாதே. அவள் நிமிர்ந்தால் உங்கள் சூட்கேஸ்களை திறந்து காட்ட முடியுமா? தாராளமாய். சாவியை உபயோகப்படுத்தி சூட்கேஸின் லாக்கர்களை பிளக் என்று திறந்து விரித்தார்கள். வெறும் உடைகள், ஜியாலஜி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். நீங்கள் இங்கே வந்ததற்கு காரணம் ஜியாலஜி சம்பந்தப்பட்ட சில தகவல்களை சேகரிக்கத்தான். எத்தனை நாள் தங்குவீர்கள்? சரியாய் 1 வாரம். எங்கே தங்குவீர்கள்? ஹோட்டல் கிரீனிஷ் கார்டன். கஸ்டம்ஸில் இருந்த பெண் ஜியாலஜி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பார்த்துவிட்டு சூட்கேஸை மூடினாள். போய் வாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்தியா போய் சேர்ந்து ஏதாவது ஒரு கட்டுரை எழுதும் சமயத்தில் எங்கள் நாட்டை பற்றி உயர்வாக எழுதுங்கள். கண்டிப்பாய். சூட்கேஸ்களோடு வெளியே வந்தார்கள். குளிர் எலும்புகளை தாக்கியது. அம்மாடி, இது என்ன குளிர்? கோணி ஊசியாய். கொஞ்ச நேரத்தில் குளிர் பழகிடும். காப்பி சாப்பிடலாமா? என்று நீராவியோடு புகைந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸோ காப்பி மிஷினை காட்டியபடி கேட்டான் மங்களேஷ். எனக்கு காப்பி வேண்டாம். நீ வேணா குடிச்சிட்டுடா. நான் ஐஎஸ்டி சர்வீஸில் மெட்ராஸ்க்கு ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். யாருக்கு? வேற யாருக்கு? பாஸுக்குத்தான். பிராங்க்ஃபர்ட் வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்ல வேண்டாமா? ஹோட்டலுக்கு போய் ஃபோன் பண்ணிக்கலாம். வேண்டாம், ஹோட்டல் ஃபோன் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். எதுவும் ப்ரைவசியாக பேச முடியாது. சரி, சீக்கிரம் பேசிட்டு வா, லேட் பண்ணிடாத. மங்களேஷ் எக்ஸ்பிரஸோ காப்பி மிஷினை நோக்கி போக ஜெயவர்தனன் எதிலிருந்த ஐஎஸ்டி டெலிஃபோன் பூத்தை நோக்கி போனான். பூத்தில் நுழைந்து கண்ணாடி கதவை சாத்தி கொண்டு டெலிஃபோன் ரிசீவர் எடுத்து பே அட் மெட்ராஸ் முறையில் சென்னையை தொடர்பு கொண்டான். மறுமுனையில் ஒரு பெண் பேசினாள். ஹலோ, யாரு? சாருமதியா? ஆமாம், நான் ஜெயவர்தன் பேசுகிறேன்.
ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து தானே? ஆமாம், ஃப்ளைட் எக்கச்சக்க லேட். இப்போது இங்கே ஏர்லி மார்னிங். மங்களேஷ் உங்கள் பக்கத்தில் இல்லையேன்னு நினைக்கிறேன். இருந்தால் பேச முடியாதே. ஏர்போர்ட்டில் இருந்த ஃபோன் பண்ணுறீங்க? ஆமாம், அவன் பக்கத்தில் கஃப்டீரியாவில் காஃபி குடிச்சிட்ருக்கான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி மங்களேஷ், மங்களேஷை எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மனசுக்குள்ளே திட்டம் இருக்குது. பார்த்து எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் சரி, அதில் நிதானம் இருக்கட்டும். போலீஸில் மாட்டிக்கிற மாதிரி எதையும் பண்ணிடாத. நீ கவலையே படாத. கேக்கை துண்டு போட்ட மாதிரி திட்டம் துல்லியமாக இருக்குது. நிலவு என் கைக்கு வர வரைக்கும் மங்களேஷுக்கு ஆயுள். காரியம் முடிஞ்சதும் உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னது முத்தம்? இன்னொன்று கொடு. போதும் போதும், ரிசீவரை தெரிச்சிரும் போல இருக்குது. ஆமாம், உங்கள் பாஸுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? இனிமே தான். நீ ரிசீவரை வச்சுட்டு காரியம்